டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. 2015 திவிநகம நிதி மோசடி வழக்கிலிருந்து நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ விடுதலை. அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து அரசாங்கத்துடன் பேசக்கூடிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. நாட்டில் மேலும் 20 கொரோனா மரணங்கள், மேலும் 498 பேருக்கு கொரோனா தொற்று. விவசாய செய்கைக்கு தேவையான உரத்தை பெற்றுத்தருமாறு கோரி கிளிநொச்சியில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம். லெபனானில் நடந்த போராட்டத்தில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 6 பேர் உயிரிழப்பு. தொடர்பது முதன்மைச் செய்தி. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. தற்போது நடைமுறையில் இருக்கும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை கடுமையாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்ற கொரோனா ஒழிப்பு செயலணி கூட்டத்தின் போது இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகள் விடுமுறை தினங்களாக அமையப்பெற்று நீண்ட விடுமுறையுடன் கூடிய வார இறுதி நாட்களாக அமையப்பெற உள்ளமையால் அனைத்து மாகாண எல்லைகளிலும் போக்குவரத்து நடவடிக்கைகளை கண்காணிக்கும் செயற்பாட்டை தீவிரமாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்புத் துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களான 18 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்டோருக்கான தடுப்பூசி ஏற்றல் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன அவர்கள் தெரிவித்தார். அத்துடன் ஏனைய மாவட்டங்களில் உள்ள 18 முதல் 19 வயது பிரிவைச் சேர்ந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் பாடசாலைகள் மற்றும் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களூடாக தடுப்பூசி ஏற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறையின் பரிந்துரைகளுக்கு அமைவாக பாடசாலை மாணவர்களுக்கு 1 டோஸ் தடுப்பூசியும் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு 2 டோஸ் தடுப்பூசிகளும் செலுத்தப்பட உள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட பின்னர் சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான 3வது டோஸ் தடுப்பூசியை செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை மேலும் 6 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளதாகவும் கோரப்பட்டிருந்த தடுப்பூசிகள் தொடர்ந்து கிடைப்பதாகவும் கொரோனா தடுப்பு செயலணி உறுப்பினரும் விசேட வைத்திய நிபுணருமான பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைத்துக் கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் தொற்றுக்கு இலக்காகும் நோயாளிகள் தற்போது கண்டறியப்படும் பிரதேசங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவ்விடங்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் தொடர்பிலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எடுத்துரைத்தார். கொரோனா ஒழிப்புக்காக சுகாதார தரப்பினர் பின்பற்றிய வீட்டு தனிமைப்படுத்தல் வேலை திட்டமானது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விசேட பாராட்டை பெற்றுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் அனுருத்த பாதனிய சுட்டிக்காட்டினார். அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. 2015 திவிநகம நிதி மோசடி வழக்கில் இருந்து நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 2015 திவிநகம நிதி மோசடி வழக்கில் இருந்து நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் திவிநகம பணிப்பாளர் நாயகம் ஹிஸ்ரி ரணவக் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 36.5 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதியை பயன்படுத்தி கடந்த 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது பஞ்சாங்கம் மற்றும் புஜக்குழாய் விநியோகித்த வழக்கிலிருந்தே இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது திவிநகம அபிவிருத்தி நிதியத்திற்கு சொந்தமான 2292 மில்லியன் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட வழக்கிலிருந்து பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 பேர் கடந்த தினம் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக ஹெஸ்பேவ நகரத்தில் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. விருப்பப்படி ஆட்சியாளர்கள் பட்டினியில் மக்கள் எனும் துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம்
ஹெஸ்பேவ நகரத்தில் இன்று இடம்பெற்றது. ஹெஸ்பேவ ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அமைப்பாளர் கஜான் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அண்மனில் எப்போதும் பால் குடித்தீர்கள், எரிவாயு விலை எப்படி, வாழ்க்கை செலவை குறைத்துவிடு, இப்பொழுது மகிழ்ச்சியா, ஆசிரியர்கள் வீதியில், மாணவர்கள் இருளில், ராஜபக்ச குடும்பத்தை வீழ்த்த முன்வாருங்கள், பொருள் விலையை குறையுங்கள் என்ற வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியும் கோஷம் எழுப்பியுமே அவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இதன்போது சிறிது நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவும் அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச 4.58 பொருளாதாரத்தில் அதிசயங்களை செய்யக்கூடிய 7 மூளைகளை கொண்ட ஒருவர் இருக்கின்றார் என பெருமை பேசும் அரசாங்கம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இப்போது மக்களை ஒடுக்குகிறது. பொருளாதார நெருக்கடியின் வேதனையிலும் மக்கள் உள்ளனர். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித கவனத்தையும் செலுத்தவில்லை. நாட்டில் நண்பர்கள் கும்பல் மற்றும் பாரியளவிலான மாபியாக்கள் செயற்படுவதா? தலைவர் அரசாங்கம் நாளுக்கு நாள் மக்களை ஒடுக்கிக் கொண்டே செல்கின்றது. சிவில் உரிமைகள், பொருளாதார உரிமைகள், அரசியல் உரிமைகள் மற்றும் கலாச்சார உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. கொரோனா தடுப்பூசிகளால் ஏற்படும் பக்க விளைவுகள் தொடர்பில் உத்தரவாதம் வழங்குவது யார் என சிங்கள ராவய அரசியல் கட்சியின் தலைவர் அக்னிமன தயாரட்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். இளைஞர்களுக்கும் சிறார்களுக்கும் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் எந்த உத்தரவாதத்துடன் வழங்கப்படுகிறது என சிங்கள ராவய அரசியல் கட்சியின் தலைவர் அக்னிமன தயாரட்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අද දිනේදී විශේෂයෙන්ම කොළඹ දිස්ත්‍රික්කය අරමුණු කරගෙන ළමයින්ට එන්නත ලබා දීම සඳහා රජය கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட பெரும்பாலான வயதுக்கு வந்தவர்களே ஏதேனும் பக்க விளைவுகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் அதிகமானவர்கள் பக்கவாத நோய்களுக்கு உட்பட்டுள்ளார்கள். தடுப்பூசிகளினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். இவற்றுக்கு யார் பதிலளிப்பார்கள் அல்லது உத்தரவாதம் அளிப்பார்கள் என்று அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகின்றோம். நான் கூறுவது தவறென்றால் அரசாங்கம் திரட்டியுள்ள தரவுகளை கொண்டு அவற்றை அறிந்து கொள்ள முடியும். சரியான தரவுகளை அவர்கள் திரட்டியுள்ளார்களா என்றும் பாதிப்புகள் என்னவென்றும் தெரிந்து கொள்ளலாம். பக்க விளைவுகள் தொடர்பான அறிக்கையை அரசாங்கமோ அல்லது சுகாதார அமைச்சோ திரட்டி இருக்கின்றார்களா என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு அமைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட பலர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. මේකෙන් ඇතිවෙච්ච සංකූලතා මොනවද කියලා ආණ්ඩුව මම හිතන්නේ මේ அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து அரசாங்கத்துடன் பேசக்கூடிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மாகாணசபை தேர்தலை அரசாங்கம் தற்பொழுது நடத்தாது எனவும் மாகாணசபையை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடாது என்பதுதான் அரசாங்கத்தின் திட்டம் எனவும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். டிஎன்ஏயுடன் கூட்டுகள் சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை. எல்லா கட்சிகளும் சேர்ந்து சில விடயங்களை அரசாங்கத்துடன் பேச முடியுமா என்பது ஆராயப்பட்டு வருகின்றது. தேர்தல் சம்பந்தமான பேச்சுக்கள் இதுவரையிலே எழவில்லை. மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கம் தற்போதைக்கு நடத்தாது என்பது என்னுடைய கருத்து. காரணம், அரசாங்கத்திடம் பணம் இல்லை. தெற்கிலே அரசாங்கத்திற்கு ஆதரவு மிகவும் குறைந்து இருக்கின்றது. மாகாண சபை தேர்தல்களை தள்ளி வைக்கவே விரும்புவார்கள். மாகாண சபையை தொடர்ந்து வைத்திருக்க கூடாது என்ற எண்ணம் தான் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அரசியல் யாப்பை கொண்டு வந்து மாகாண சபையை அதிலிருந்து நீக்கி முற்றிலும் சிங்கள பௌத்த ஆதிக்கம் இருக்கும் ஒரு அரசியல் யாப்பை கொண்டு வர எத்தனிக்கின்றார்கள் என்பது என்னுடைய சந்தேகம். இப்பொழுதும் எங்கள் அரசியல் தலைவர்கள், கட்சிகளின் தலைவர்கள் சேர்ந்து நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டால் அது என்னுடைய கடமை என்று நான் அதை ஏற்று களத்தில் குதிக்க நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். அரசியல் ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னை எந்த அளவுக்கு குறைத்து காட்ட முடியுமோ அவ்வாறு குறைத்து காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு சதமேனும் அரசாங்கத்தால் நமக்கு தரப்பட்ட பணம் எம்மால் திருப்பி அனுப்பப்படவில்லை. அவை யாவும் நல்ல காரணங்களுக்காக, மக்களுக்காக பாவிக்கப்பட்டன. திரு ஸ்ரீதரன் அவர்கள் வினைத்திறனுடன் நாங்கள் செயலாற்றவில்லை என்று கூறினால் அதற்கு காரணம் கூட அவரும் அவருடைய கட்சியும் தான்.
பல விதங்களிலே எங்களை செயலாற்ற விடவில்லை. முதலமைச்சர் நிதியத்தை நாங்கள் பெறுவதற்கு முட்டுக்கட்டையாக அவர்களுள் பலர் இருந்தார்கள். UNP இருக்கும்போது மாகாண சபை தேர்தல்களை நடத்தக்கூடாது, நடத்தினால் ஒருவேளை விக்னேஸ்வரன் திரும்பவும் வந்து விடுவார் என்ற எண்ணத்திலே அவர்கள் பேசியதாக நான் அறிகின்றேன். 24 மணித்தியாலத்திலே 15 தொடக்கம் 18 மணித்தியாலங்கள் நாங்கள் முழுமையாக மாகாண சபை தேவைகளை பூர்த்தி செய்ய வேலைகளை செய்து வந்து கொண்டிருந்தோம். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு இந்தியாவினுடைய அழுத்தம் காரணம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மாகாண சபை எங்களை தனித்துவமாக இயங்கச் செய்வதற்கும் எங்களை தனித்துவமாக எடுத்து காட்டுவதற்கும் ஒரு உபாயமாக இருக்கின்றதே தவிர தமிழ் மக்களினுடைய நீண்டகால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அது வழிவகுக்கும் என்று எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் மக்கள் எப்படியாவது தங்களை தனித்துவமான ஒரு அழகாக எடுத்து காட்டுவதற்கு இந்த 13வது திருத்தச் சட்டம் எங்களுக்கு வழிவகுக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. நாட்டில் மேலும் 20 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் மேலும் 498 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 20 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்று மாலை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளன. இது தொடர்பான அறிவிப்பை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,449 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 498 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதனால் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,30,253 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 354 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,91,958 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 24,846 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிளிநொச்சியில் உயிரிழந்த மூதாட்டிகள் 2 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் குறித்த மூதாட்டிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருந்து பெறப்பட்டிருந்த உயிரிழந்த குறித்த மூதாட்டிகளின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் 84 வயதுடைய நாகேந்திரம் தர்மலட்சுமி மற்றும் 75 வயதுடைய சிவனேசன் கண்மணி என மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் திருமணங்கள், இறுதிச் சடங்குகள், உணவகங்கள், கூட்டங்கள், கருத்தரங்குகளுக்கான சுகாதார வழிகாட்டுதல்கள் மேலும் தளர்த்தப்படுகின்றன. புதிய தளர்வுகளுடனான சுகாதார வழிகாட்டலை நேற்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமண மண்டபத்தில் அனுமதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை 25% வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ள அதேவேளை அதிகபட்ச நபர்களின் எண்ணிக்கை 50 வரையறுக்கப்பட்டுள்ளது. திருமண மண்டபத்தில் மதுபான பாவனைக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும். அனைத்து திருமணங்களும் பதிவு திருமணங்களாக மாத்திரமே நடாத்த முடியும். இறுதிச் சடங்கில் ஒரே நேரத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் உணவகங்களில் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 30% அமர்ந்திருந்து உணவருந்த முடியும். மதுபானத்துக்கான தடை தொடரும். இதேவேளை கூட்டங்கள், பயிலரங்குகள், கருத்தரங்குகள் போன்றவற்றில் அதிகபட்சம் 50 பங்கேற்பாளர்கள் கொண்டதாக மண்டபத்தில் நடாத்தலாம் என புதிய தளர்வுகளுடனான சுகாதார வழிகாட்டலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மற்றும் கடந்த ஆண்டு பரீட்சைக்கு தோற்றியுள்ள மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன. அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் உயர்தர மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் முதற்கட்டமாக கோமாகம, ஜாவர்த்தனபுர மற்றும் பிலியந்தல ஆகிய கல்வி வலயங்களில் இன்று ஆரம்பமாகின. கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு விசாகா வித்தியாலயம், புனித பெனடிக் வித்தியாலயம், தேஷ்டன் வித்தியாலயம், மகரகம மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் விவேகானந்த வித்தியாலயம் என்பவற்றில் இன்றைய தினம் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது மாணவர்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் பங்கு பெற்றியமையை அவதானிக்க முடிந்தது. மேலும் ஏனைய பகுதிகளில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் அடுத்த வாரத்தில் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வரும் மாணவர்கள் தேசிய அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய தொற்று நோயை எதிர்கொள்ளும் போது உலகின் சில வளர்ந்த நாடுகள் முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கின்றன. அதே நேரத்தில்
இலங்கை அத்தகைய வயதான குடிமக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துகிறது என சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில நாடுகளில் செயல்படுத்தப்படும் இதுபோன்ற திட்டங்களால் அந்த நாடுகளில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களின் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் நமது நாடு செயல்படுத்தும் திட்டங்களால் நாட்டின் கோவிட் தொற்று நோய் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இலங்கைக்கான யுனிசெஃப் பிரதிநிதி கிறிஸ்டியன் ஸ்கூக்குடன் சுகாதார அமைச்சில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் செயல்படுத்தப்பட்ட வீட்டு கோவிட் சிகிச்சை திட்டம் நாட்டில் கோவிட் கட்டுப்பாட்டுக்கு மிக வெற்றிகரமான முடிவுகளை அளித்துள்ளது என்றும் இதனால் மருத்துவமனைகளில் தேவையற்ற நெரிசலை தவிர்ப்பதன் மூலம் நோயாளிகள் தங்கள் சிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். வீட்டு சிகிச்சை பெறும் நோயாளிகளில் குறைந்தது 1.4% பேர் மாத்திரமே மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டனர். இலங்கை தற்போது கோவிட் தொற்றிலிருந்து வெற்றிகரமான நிலையை அடைந்துள்ளது எனவும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அதிக ஆதரவை பெற்றுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கைக்கான யுனிசெஃப்பின் பிரதிநிதி கிறிஸ்டியன் ஸ்கூக் இலங்கையில் கோவிட் நிலை மிக உயர்ந்த அமைப்பு மற்றும் நிர்வாகத்துடன் நிர்வகிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தடுப்பூசியின் வெற்றியை இப்போது இலங்கை நிரூபித்துள்ளதாகவும் கூறினார். அதே நேரம் எதிர்காலத்தில் இலங்கையில் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலை மற்றும் வெற்றிகரமான கோவிட் நிர்வாகம் குறித்து மேலும் கவனம் செலுத்துவது முக்கியம் என யுனிசெஃப் பிரதிநிதி கூறினார். இக்கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் டாக்டர் சஞ்சீவ முனசிங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன மற்றும் யுனிசெஃப் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் வைத்தியர் தம்மிகா அரோவெல் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண சபையின் நிர்வாகத்தின் கீழுள்ள ஆரம்ப நிலை கல்விக்கான பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட சிரமதான பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக திருகோணமலை ஸ்ரீ சுமேதங்கரத் மகா வித்தியாலயம் மற்றும் மாதுமை அம்பாள் வித்தியாலயம் ஆகியவற்றில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாடசாலையின் தற்போதைய நிலைமைகளை பார்வையிட்ட ஆளுநர் அவர்களும் அரசு அதிகாரிகளும் அதனை மீள ஆரம்பிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் நேரில் சென்று பார்வையிட்டு சிரமதான பணிகளை முன்னெடுத்தனர். எதிர்வரும் 21ஆம் தேதி பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஏதுவான வகையில் பாடசாலைகளை சுத்தப்படுத்த அனைவரது ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக தெரிவித்த ஆளுநர் அவர்கள் மாணவர்களது சுகாதாரத்தினை கருத்தில் கொண்டு அதற்கு தேவையான வழிவகைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன்போது ஆரம்ப கல்வி வகுப்புகளை கொண்ட பாடசாலைகளுக்கான உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவிகள் குறித்த பாடசாலையின் அதிபர்களுக்கு கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் ஷமன் தர்ஷன, திருகோணமலை நகரசபை தலைவர் ராஜநாயகம், பட்டணமும் சுழலும் பிரதேச சபை தவிசாளர் ரத்நாயகம் மற்றும் பல அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 72 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ඊයේ දිනේදීත් ශ්‍රී ලංකා පොලිසිය මගින් දිවයින පුරාම 2020 அக்டோபர் 30ஆம் திகதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் 80,862 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தின் எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள 13 உள்நுழையும் சோதனை சாவடிகளில் 821 வாகனங்களில் பயணித்த 1324 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேற முற்பட்ட 676 வாகனங்களில் பயணித்த 894 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் அனாவசியமான முறையில் மாகாண எல்லைகளை கடக்க முற்பட்ட 115 வாகனங்களில் பயணித்த 234 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். ඒ වගේම බස්නාහිර පළාතට ஹைலண்ட் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய உற்பத்தியான ஹைலண்ட் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மில்கோ தனியார் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன்படி 400 கிராம் ஹைலண்ட் பால்மாவின் விலை 90 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் ஹைலண்ட் பால்மாவின் விலை 225 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 400 கிராம் ஹைலண்ட் பால்மாவின் புதிய விலை 470 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் ஹைலண்ட் பால்மாவின் புதிய விலை 1170 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பட்டி மக்கள் பசும்பாலை கொள்வனவு செய்ய நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பட்டி பகுதியில் பசும்பாலை கொள்வனவு செய்வதற்கு மக்கள் முண்டியடித்து நீண்ட வரிசையில் காத்திருந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சில மாதங்களாக பால் பேக்கெட்டுகளில் விலைகள் அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக பசும்பாலை கொள்வனவு செய்வதற்காக வல்வெட்டித்துறை உடுப்பட்டி பகுதி மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பாலை கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிகின்றது. உடுப்பட்டி சந்தை பகுதியில் அமைந்துள்ள கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையத்திலேயே பாலை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலையில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
திருகோணமலை சீனக்குடாவில் அமைந்துள்ள இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் மரணப்பொறியில் என்னும் வாசம் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் சீனக்குடாவில் அமைந்துள்ள இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் முன்பாக போராட்டம் மத்திய நிலையத்தினரால் பகிர்ந்தளிக்கப்பட்டது. திருகோணமலையில் அமைந்துள்ள குறித்த நிறுவனத்தினை இந்தியாவுக்கு முழுவதுமாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதுடன் இலங்கைக்கு உருத்தான எண்ணெய் தாங்கிகளையும் இந்தியாவுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விவசாய செய்கைக்கு தேவையான உரத்தை பெற்றுத்தருமாறு கோரி கிளிநொச்சியில் இன்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கிழக்கு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விவசாய செய்கைக்கு தேவையான உரத்தை பெற்றுத்தருமாறு கோரி இன்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை 10 மணிக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை முன்பாக இருந்து மாவட்ட செயலகம் வரை சென்ற பேரணி மாவட்ட செயலகத்தில் நிறைவடைந்து ஜனாதிபதி, விவசாய அமைச்சர், மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கான மகஜர் கையளிக்கப்பட்டது. மகஜர்களை கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசு அதிபர் பெற்றுக்கொண்டார். குறித்த போராட்டத்தின் போது சேதன பசலை உரிய தரத்தில் கிடைப்பதில்லை, மாவட்டத்தில் 40 வீதமான நிலம் பயிர்செய்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை பெற்றுத்தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். மக்கள் பொருட்களின் விலையேற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாதமையினால் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் வாழ்க்கை செலவுகளையும் நெருக்கடிகளையும் பொறுத்து கொள்ள முடியாமை காரணமாகவே போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவு ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். අද මේ රටේ ජනතාවට ජීවත් වෙන බැරි තත්ත්වයක් උදා වෙලා තියෙන්නේ. ජීවන වියදම 100%කින් වැඩි වෙලා තියෙනවා. අද මේ ආණ්ඩුවට කිරිපිටි මිල පාලනය කරන්න බැරි වෙලා තියෙනවා. இலங்கைக்குள் பொதுமக்களுக்கு வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு 100க்கு 200 வீதம் அதிகரித்துள்ளது. அரசாங்கத்தினால் பால்மாவின் விலையை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளது. அதேபோன்று அரிசி, சமையல் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களின் விலைகளை கூட அரசாங்கத்தினால் தீர்மானிக்க முடியாமல் உள்ளது. உண்மையில் மக்களால் இந்த வெளியேற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. இதன் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஒரு புறத்தில் பொதுமக்களும், மறுபுறம் ஆசிரியர்களும், இன்னொரு பக்கம் விவசாயிகளும் தங்களுக்கான நியாயங்களை கோரி வீதிக்கு இறங்கியுள்ளார்கள். இவை அனைத்துக்கும் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு கூற வேண்டும். நெருக்கடிக்கு காரணம் கொரோனா தான் என்று கூறுவதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. இருந்தபோதும் அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவமின்மை காரணமாகவே நாட்டில் தற்போது நெருக்கடி நிலைமை தோன்றியுள்ளது. நெருக்கடி நிலைமையை சரி செய்வதற்கு அரசாங்கத்திற்கு வாய்ப்பு உள்ளது. 2015ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியாகிய நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது இவ்வாறான ஒரு நிலைமைக்கு முகம் கொடுத்தோம். துரித பொருள் விலை அதிகரிப்புடனான பொருளாதாரத்தை கொண்ட அரசாங்கத்தையே நாம் பொறுப்பேற்றோம். இருந்தபோது முறையான பொருளாதார முகாமைத்துவத்தை மேற்கொண்டு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் 10,000 ரூபாய் வரையிலான சம்பள அதிகரிப்பையும் மேற்கொண்டோம். ஆசிரியர்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் செயற்பட முயற்சித்த போதே துரதிருஷ்டவசமாக அரசாங்கம் கவிழ்ந்தது. தற்போது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நாட்டின் பொருளாதாரம் நாசமாகியுள்ளது. இருந்தபோதும் பொருளாதாரத்தை சீர்படுத்தி நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதோடு சம்பள தொகையையும் அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். මේ රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න පඩි වැඩි කරලා දෙන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. அரசாங்கம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சரியான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேணர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்துக்கு மாத்திரம் பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்கிவிட்டு பாடசாலையை ஆரம்பிக்க அரசாங்கம் முயற்சி செய்வது மீண்டும் ஒரு பாடசாலை கொரோனா கொத்தனையை உருவாக்குவதற்காக என மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேணர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியா ஹேட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை அரசு இப்பொழுது பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுகின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றது. இப்பொழுது கொழும்பிலே இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றி 21ஆம் தேதி பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்ற நியதியை சொல்லியிருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசியை ஏற்றுவதற்கு இன்னும் சற்று காலம் எடுக்கும் என்பதை அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. கொழும்பு மாவட்டத்திலே இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு நியதியும் ஏனைய மாவட்டங்களிலே இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு நியதியும் இல்லாமல் முழு இலங்கையிலும் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒட்டுமொத்தமான தடுப்பூசியை ஏற்றி அவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதுதான் சால சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. ஏதோ ஒரு மாணவருடைய தாய் தந்தை கோவிட்டால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மாணவர் பாடசாலைக்கு வரும் பொழுது அது கோவிட் திரும்ப உண்டாகி அது மூலமாக ஒரு கொத்தனியை உண்டாக்குவதற்கான முயற்சி ஏற்படும். போர்க்கால அடிப்படையிலே
எல்லா பாடசாலைகளுக்கும் தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா மாவட்டங்களிலும் இந்த தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இன்று விலைவாசி அதிகரிப்பதற்கு காரணம் அரசாங்கத்தினுடைய முகாமைத்துவம் இல்லாத காரணம்தான். இந்த நாட்டிலே அரசாங்கம் ஒன்று இருக்கின்றதா, ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கின்றாரா, கேபினெட் ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வியை எழுதுகின்றது. விலை குறைப்பை தடுத்து நிறுத்துவதற்கு கேபினெட் மூலமான முயற்சியை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மாகாண சபையினுடைய தேர்தலை நடத்துவதற்கு இந்திய அரசாங்கமும் அதே போல வெளிநாடு அரசாங்கமும் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றது. அரசாங்கம் இல்லை என்று சொல்லுகின்றது. தேர்தலை நடத்துங்கள், நாங்கள் அதுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வெளிநாட்டு செயலாளருடைய வருகை, அதே போல இந்திய இராணுவ அதிகாரியுடைய வருகை, சுப்பிரமணியம் சுவாமி அவர்களுடைய வருகை, இதையெல்லாம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே மீண்டும் ஒரு நட்புறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல சமிச்சையை காட்டியிருக்கின்றது. இலங்கையிலே வாழ்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற சலுகைகளை இன்னொரு நாட்டு ஆக்கிரமிக்கப்படக்கூடாது. அப்படி ஆக்கிரமித்து செய்தால் அது பிழையான ஒரு செயலாகும். அதற்கு நாங்கள் இலங்கை மக்களோடு நாங்கள் கைகோர்த்து நிற்போம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 184 பேருக்கு இழப்பீட்டு காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த கால யுத்தம் காரணமாக இன்னல்களுக்குள்ளான குடும்பங்களுக்கான சொத்தழிவுக்கான இழப்பீட்டு காசோலை வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இன்னல்களுக்கு உள்ளான குடும்பங்களுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட 184 குடும்பங்களுக்கு நீதி அமைச்சின் கீழ் உள்ள இழப்பீட்டுக்கான அலுவலகத்தால் இழப்பீட்டு காசோலைகள் பெற தகுதி உடையவர்களாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான காசோலைகள் மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் உயிரிழப்புக்காக ஒருவருக்கும், அரசு ஊழியர்களுக்கான சொத்தழிவுக்காக 24 பேருக்கும், பொதுமக்கள் 150 பேருக்கும் என 184 பேருக்கு இந்த காசோலைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறைப்பற்று பிரதேசலக பிரிவில் 70 பேரும், புதுக்குடியிருப்பு பிரதேசலக பிரிவில் 40 பேரும், ஒட்டிசுட்டான் பிரதேசலக பிரிவில் 18 பேரும், மாந்தை கிழக்கு பிரதேசலக பிரிவில் 33 பேரும், துணுக்காய் பிரதேசலக பிரிவில் 23 பேரும் என 184 பேர் இந்த இழப்பீட்டு காசோலைகளை பெற தகுதி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட செயலகத்தில் வைத்து 36 பேருக்கு காசோலை வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஏனையவர்களுக்கான காசோலைகள் அவர்களின் வீடுகளுக்கு கொண்டு சென்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான காதர் மஸ்தான், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 184 பேருக்கான காசோலைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதில் 159 பேருக்கு நஷ்டஈட்டுக்கான கொடுப்பனவும், அதேபோல் 24 பேர் அரச உத்தியோகத்தர்களை சார்ந்தவர்களுக்கானவும், இறந்த அல்லது ஊனமுற்றவர்களுக்கான ஒரு ஆளுக்கு கொடுப்பனும். மொத்தம் 184. அரசாங்க சுற்றுலூர்வப்படி கவர்மெண்ட் கம்பன்சேஷன், அதாவது நஷ்டஈடு, அரச ஊழியர்களுக்கான நஷ்டஈடு நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் மதிப்பீடு செய்து போட்டிருந்தாலும் 1,50,000 தான் மதிப்பீடு தொகை, உயர்ந்த தொகையாகும். அதேபோல் பொதுமக்கள் சொத்துக்கான நஷ்டஈடு கூடிய தொகையாக 1,00,000 ரூபா, கடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவும் 1,00,000 ரூபாய்க்கான கொடுப்பனவு ஆக உயர்ந்த தொகையாக இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடாகாது இருந்தாலும் ஏதோ அரசாங்கத்தால் அவங்களோட அந்த நேரம் அவர்களால் எடுக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய உங்களுக்கு இந்த கொடுப்பனம் கிடைக்கப்பெறுகிறது. கிட்டத்தட்ட 11.32 மில்லியன் செக்குகள் மொத்தமாக இந்த பீரியட்ல கொடுப்படுது. அபிவிருத்திகளை எந்த விதமான கட்சி பேதங்களும் இல்லாமல் தான் இந்த அரசாங்கம் செய்கின்றது. வவுனியா நெடுங்கணி காஞ்சுரமோட்டை பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. வவுனியா நெடுங்கணி காஞ்சுரமோட்டை பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான அடிக்கலை நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான குணா திலீபன் வைபவ ரீதியாக நாட்டி வைத்தார். ஜனாதிபதியின் சிந்தனைக்கு அமைவாக செழிப்பான பார்வை என்னும் வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச பிரிவுக்குட்பட்ட மருதோடை கிராம சேவர் பிரிவில் காஞ்சுரமோட்டை கிராம மக்களின் நலங்கருதி இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. 4 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான ஆரம்பகட்ட பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான பெரும்போக பயிற்சிகை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான பெரும்போக பயிற்சிகை தொடர்பான விசேட கூட்டம் நேற்று மாலை மன்னார் உயிலங்குளத்தில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமேல் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் உள்ளடங்கலாக உரிய திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளும் கலந்து கொண்டிருந்தனர்.
குறித்த கூட்டத்தில் 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான பெரும்போக பயிற்சிகை தொடர்பாக பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக பயிற்சிகையின் அபிவிருத்தி தொடர்பாக முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது கட்டுக்கரை குளத்தில் 7 அடி 8 அங்குலம் நீர் காணப்படுகிறது. மேலும் சிறிய குளங்களும் நிரம்பிய நிலையில் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் முதலாவது நீர் விநியோகமானது இம்மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் இறுதி திகதி எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டீமில் தெரிவித்தார். இந்த காலப்போத்துக்கு 31,330 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன்போது கால்நடை பராமரிப்பு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இம்முறை புல்லறுத்தான், கண்டல், தெருவழி, தேத்தாவடி போன்ற இடங்களில் கால்நடைகளை பட்டி அடைத்து பராமரிக்கும்படி கால்நடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் கால்நடைகளை பராமரிப்பவர்களையும் ஒழுங்குபடுத்தி குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இம்முறை ஜனாதிபதியின் நஞ்சற்ற உணவை உற்பத்தி செய்தல் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இயற்கை பசலையின் மூலம் குறித்த பயிற்சிகையை முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் இயற்கை பசலை உற்பத்தியை பெரிய மட்டத்திலும் சிறிய மட்டத்திலும் தன்னவர்களின் வீடுகளிலும் விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். சுமார் 60 வருடங்களின் பின்னர் முதலாக விவசாயிகள் இயற்கை பசலை மூலம் விவசாய செய்கை மேற்கொள்வதாகவும் இது ஒரு சவாலாக அமையும் எனவும் குறித்த சவாலுக்கு முகம் கொடுத்து இயற்கை பசலை மூலம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதன்போது பசலையை பெற்றுக்கொள்ள வங்கிக் கடன் வழங்குதல் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் யூரியாவை பெற்றுத் தருமாறு விவசாயிகள் கோரிக்கை முன்வைத்தனர். ஏனைய மாவட்டங்களில் விநியோகிக்கும் பட்சத்தில் மன்னார் மாவட்டத்திலும் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டீமில் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு களப்பு அபிவிருத்தி பிரச்சினைகளுக்கு துரித தீர்வை பெற்றுக் கொடுக்க கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை எடுத்துள்ளார். நீர்கொழும்பு களப்பு அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நேற்று இடம்பெற்றது. களப்பு அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது ஒரு சில கடற்றொழில் அமைப்புகளும் பிரதேச மக்களும் களப்புக்கு சொந்தமான கண்டல் தாவரங்கள் வளர்க்கப்படாத ஒரு பகுதியை மைதானமாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்குமாறு கோரிக்கை முன்வைத்தனர். அதேவேளை அபிவிருத்தி திட்டத்தினால் கடலுக்கும் களப்பிற்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தும் கண்டல் தாவரங்கள் அளிக்கப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டமையினால் களப்பு அபிவிருத்தி பணிகள் தடைப்பட்டுள்ளன. இந்த விடயங்கள் தொடர்பாக நேற்றைய கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அபிவிருத்தி திட்டத்துக்கு பொறுப்பான பிரதம பொறியாளர் நீர்கொழும்பில் களப்பு பிரதேசமாக வர்த்தமானியின் மூலம் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது கண்டல் தாவரங்கள் பரவி வியாபித்திருப்பதன் காரணமாக அப்பகுதிகளை வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதியின்றி எவ்வித நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்த முடியாது என தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட வனவள பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க கண்டல் தாவரங்களை அழிப்பதனால் கடல் வளத்துக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் நீர்கொழும்பு களப்பை சுற்றியுள்ள கண்டல் தாவரங்கள் வன பாதுகாப்பு திணைக்கள கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் அப்போதைய வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது எனவும் அதற்கு புறம்பாக ஏதேனும் வாய்ப்புகள் இருப்பின் அதனை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அவதானம் செலுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டார். கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை அவதானித்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நீர்கொழும்பு களப்பு அபிவிருத்தி பணிகளை விரைவில் நிறைவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு தடையாக உள்ள விடயங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவரும் இணைந்து கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அதனூடாக திட்டப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் திருமதி இந்திரத் நாயக்க, நீர்கொழும்பு நகர முதல்வர் லன்சா, கடற்றொழில் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த, வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள், கம்பஹா மாவட்டத்துக்கான போலீஸ் அத்தியட்சகர், நீர்கொழும்பு பிரதேச செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். விவசாயிகள் பயிர்ச்செய்கையை மேற்கொள்வதற்கான நம்பிக்கை இழந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
අද අපේ රටේ ගොවි ජනතාව බරපතල අර්බුදයකට මුහුණ දෙලා තියෙනවා. දැන් ගොවියෝ ගම්වල කියනවා. நான் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள சில விவசாய கிராமங்களுக்கு சென்றிருந்தேன். அங்கு விவசாயிகள் தங்களின் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முடியாமல் உள்ளார்கள். அது தொடர்பான நம்பிக்கையை இழந்துள்ளார்கள். விவசாய சமூகத்துக்கு தற்போது பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பெரும்போகத்திலேயே நாட்டுக்கு தேவையான 3/2 மடங்கு நெல் விளைச்சல் கிடைக்கும். மழை வீழ்ச்சி உள்ள காலப்பகுதியில் விவசாயத்தை முன்னெடுக்க வேண்டும். வருடம் முழுவதும் மரக்கறிகளையும் பழங்களையும் அரிசியையும் ஏனைய உணவுப் பொருட்களையும் தருவது விவசாயிகள் தான். அவர்களுக்கு உரமும் எரிபொருளும் இல்லாமல் போனால் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாது. எனவே அரசாங்கம் நினைத்த மாத்திரத்தில் சீனாவிலிருந்து கார்பனிக் என்ற எமது நாட்டுக்கு பொருத்தமில்லாத நகர கழிவுகளை கொண்டு வந்து நிரப்புவதால் எந்த பயனும் ஏற்படாது. அரசாங்கம் நாட்டுக்கு பொருத்தமானவற்றை செயற்படுத்த வேண்டும். பாக்டீரியா சහිත දේවල් ගෙනලා රට ඇතුලේ හලන්න හදන්න එපා. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.